Hi guys, very good morning. I hope you are all doing well. So this is Jagan from Sons Trading. நம்ம அந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகணும் அப்படின்றத பற்றி ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அது என்ன சொல்லுதோ, பை சொன்னால் பை, செல் சொன்னால் செல், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அதுக்கு வந்து ட்ரேடர்ஸ் வந்து தேவை, ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு ட்ரேடர்ஸ் வந்து எங்களுக்கு ட்ரேடர்ஸ் வந்து தேவை, ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் வந்து தேவை, ஓகேங்களா? ஸோ ஹையர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஒரு 4 இயர்ஸ் இல்லைனா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து பர் மந்த்து 5% வந்து உங்கள் கேபிட்டல்லேருந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் ஒரு 5%, மினிமம் 5%, மேக்ஸிமம் வந்து ஒரு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், ஓகேங்களா? மினிமம் 5% வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணணும், ஓகேங்களா? 5லேருந்து 10% வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் 30% பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே தான், அது வந்து ரொம்பவே பெட்டர் தான், சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களோட ஓன் லொக்கேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், சரிங்களா? ஸோ லொக்கேஷன் ஒர்க் ஃப்ரம் ஹோமு. சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்டில் கொடுத்துருக்கிற சேலரி கண்டிப்பாக கொடுப்போம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து பை பண்ணணும், ஒரு $6,000 அக்கௌண்ட் பை பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு $59 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? பே பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அந்த $59 வந்து உங்களுக்கு கிடையாது, அவங்க எடுத்துப்பாங்க. இது அந்த மாதிரி கிடையாது, இது க்ரோ பண்ணுறதுக்கு உண்டான கம்பெனி, அவ்வளோதான், சரிங்களா? ஃபண்டட் அக்கௌண்ட் மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சம்பாதிக்கிற மாதிரி கிடையாது. நாங்கள் ஆக்சுவல் அமௌண்ட்டை வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணுவோம், ஆக்சுவல் அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் வந்து வேணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மினிமம் 5%லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். மினிமம் 5%, ஒரு 5 to 10%, 8% இருந்தால் கூட ஓகே. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ சேலரி ஒரு நல்ல சேலரி தான். இங்கே கொடுத்துருக்கிற சேலரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி சேலரி தான். உங்களோட பர்சன்டேஜ், நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் ஒரு 10% வந்து பர் மந்த்துக்கு வந்து பண்ணுறீங்க, ஓகேங்களா? 10% பண்ணுறீங்க. இந்த 10%க்கு இந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் 30% பண்ணுறீங்க அப்படின்னா 30%க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து பெர் மந்த் வந்து கிடைக்கும். அதாவது உங்களுக்கு எப்படின்னா ஷேர் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறோம், ஓகேங்களா? ஷேராக வந்து கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ போஸ்ட்டில் கொடுத்துருக்கிற சேலரி விட எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஒரு குட் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ நான் என்ன உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன்னா, என்ன பண்ணுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆல்ஃபா கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க, சரிங்களா? இதில் வந்து உங்கள் நேம் வந்து கொடுத்துருங்க, உங்கள் நேம் வந்து கொடுத்துருங்க, ஏஜ் வந்து போட்டுருங்க, ஓகேங்களா? உங்களோட ஏஜ் வந்து போட்டுருங்க. நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்றதை போட்டுருங்க. 2 இயரா, 3 இயரா, 4 இயரா, இல்லை அபோவ் 4 இயரா அப்படின்னு கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் வந்து கொடுத்துருங்க, சரிங்களா? மெயில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் ட்ரேடர் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. ஃபண்டட் அக்கௌண்ட்டா, இல்லை ஓன் அக்கௌண்ட்டா, இல்லை வேற ஏதாவதா? ஃபண்டடும் ஓனும் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே கிளிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே கிளிக் பண்ணிடுங்க. அதர்ஸ் வேறு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க.
ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குடுத்துட்டு, உங்களோட 12 மந்த் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அத வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களோட எம்ப்டி ஃபைல் ஃபோல்டர்லேருந்து எடுக்க வேணாம். நீங்க வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து உங்களோட புரோக்கர்லயே இருக்கும். நீங்க ஃபண்டட்ல பண்ணாலும் அங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோ இருக்கும். அந்த புரோக்கரேஜ்ல. ஓகேங்களா? இப்போ ஃபண்டட் நெக்ஸ்ட்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஃபண்டட் நெக்ஸ்ட்ல வந்து போனீங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அந்த இடத்துல இருக்கும். YouTubeல பார்த்தீங்கனாலே தெரியும். எப்படி போய் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்த போர்ட்ஃபோலியோவ என்ன பண்றீங்க, இங்க வந்து அப்லோட் பண்ணிருங்க. ஸோ, இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு ட்ரேடர். நீங்க வந்து 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கூட வச்சுக்கங்க. ஆனா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க நல்ல ஒரு குட் ட்ரேட் வந்து பண்றீங்க. உங்களால கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ண முடியுது. நல்லாவே ட்ரேட் பண்ற ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா, பரவால்ல. நீங்களும் வந்து அப்டேட் பண்ணிருங்க. எத்தனை எ என்ன எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத என்ன பண்ணுங்க, லாஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து உங்கள பத்தி சொல்லிருங்க. ஓகேங்களா? ஸோ, இதுல வந்து அப்லோட் பண்ணிருங்க. உங்களோட இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டு, டெல் அபௌட் யுவர் செல்ஃப்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லணுமோ, அத வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா? அத சொல்லிட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்லாம் வந்து பார்த்துட்டு, ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு, உங்களுக்கு மெயில்ல வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுவேன். சரிங்களா? மெயில்ல கான்டாக்ட் பண்ணுவேன். ஸோ, மெயில் வந்து நெறைய பேரு சில பேர் வந்து பார்க்க மாட்டீங்க. அதனால இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டதுக்கு அப்புறமா, நான் வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்றேன். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இமெயில் ஐடி இருக்கு பார்த்தீங்களா? இமெயில் ஐடிக்கு நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் வந்து நானு ஆட் பண்றேன். உங்க மொபைல் நம்பர அங்க குடுத்துருங்க. மொபைல் நம்பர என்டர் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ, இதுல வந்து சும்மா உள்ள வந்து போய் பார்க்கலாமே அப்படின்னு வர வேண்டாம். நீங்க வந்து நல்லா ட்ரேட் பண்ற ஆளா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உள்ள வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ, ஹையர் பண்ணிட்டு இருக்கோம். ஆ வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க வந்து லிங்கை கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ, ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு என்ன டீட்டெயில் அப்படின்றத சொல்றேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய ஒரு சான்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா, ஒரு உங்களுக்கு ஷேரா வந்து நாங்க குடுத்துருவோம். சேலரி கூட கிடையாது. சேலரின்னு சொல்றது சும்மா சொல்றோம். ஆனா, உங்களுக்கு ஆக்சுவலா அந்த ஷேரா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்போ நீங்க ஜாயின் பண்றவங்கள்ல நாங்க வந்து ஃபில்டர் பண்ணி யாரெல்லாம் எடுக்கலான்றத ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா, இந்த கம்பெனி லைஃப் லாங் மூவ் ஆகும்போது, நீங்க தான் வந்து அந்த இடத்துல ஹெட்டா வந்து இருப்பீங்க. சரிங்களா? நீங்க தான் அந்த இடத்துல ஹெட்டா இருப்பீங்க. ஸோ, அதனால நல்லா ட்ரேட் பண்ற ஆளா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து லிங்க கிளிக் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா வந்து லிங்க கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? எம்ப்டி ஃபைல்ல இருக்கிற ட்ரேட்ஸ வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து பண்ண வேண்டாம். எம்ப்டி ஃபைல்ல இருக்கும்ல, அந்த ட்ரேட்ஸ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ணணும். 12 மந்த் போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ணணும். ஸோ, நீங்க 3 மந்த் தான் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, 3 மந்த்தும் ஆ நல்லா ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, தைரியமா வந்து அப்லோட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, உங்கள்ல யாரெல்லாம் ரிஸ்க் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றீங்க, கரெக்ட்டா ட்ரேட் பண்றீங்க, இல்ல ரிஸ்க்க மெயின்டெயின் பண்ணாம கரெக்ட்டா ட்ரேட் பண்றீங்க அப்படின்றத யாரெல்லாம் பண்றீங்கன்னு செலக்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம் வந்து வைப்பேன். எக்ஸாம் கிடையாது. நான் வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து குடுப்பேன். டெமோ அக்கவுண்ட் தான். ஓகேங்களா? அது வந்து குடுத்துட்டு, யாரெல்லாம் கரெக்ட்டா பிளேஸ் பண்றீங்க, ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் பண்றீங்க, ரிஸ்க்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றீங்க, பிரேக் ஈவன்லாம் கரெக்ட்டா பண்றீங்க, ரிஸ்க்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு போறீங்கன்றத, நான் வந்து இந்த டெமோ குடுக்குறேன் பார்த்தீங்களா? இதில வந்து செக் பண்ணிட்டு, அவங்கள்ல இருந்து சில பேர யாரெல்லாம் நல்லா பண்றீங்களோ, அவங்கள செலக்ட் பண்ணி என் கம்பெனில ஜாயின் பண்ணிப்பேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஒரு நல்ல சேலரி வந்து குடுப்போம். சரிங்களா? நார்மலா கிடையாது. நல்ல சேலரி வொர்க் ஃப்ரம் ஹோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ, மிஸ் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணிக்கங்க. சீக்கிரமா எனக்கு வந்து வொர்க்கர்ஸ் வந்து வேணும். எனக்கு ட்ரேடர்ஸ் வந்து வேணும். ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க வந்து நல்லா ட்ரேட் பண்ற ஆளா இருந்தா. சரிங்களா? சரி. நாளைக்கு வந்து கொஞ்ச நாளா என்னால ஒரு பர்சனல் விஷயமா நான் வெளிய போயிருந்தனால வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ, டுமாரோ இல்லன்னா இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும் YouTubeல. ஓகேங்களா? சரி ஓகே. சரி ஓகே. சான்ஸ மிஸ் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? சரி ஓகே. அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் நானே உங்கள கான்டாக்ட் பண்ணி இத விட நெறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ இவ்வளோலாம் பண்றீங்களா? அப்படின்ற மாரி இருக்கும்.
ஸோ ஒரு பெரிய பிளான் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, போர்ட்ஃபோலியோ ஆக்சுவல் ஒரிஜினல் போர்ட்ஃபோலியோ இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் டெமோவில் இன்கேஸ் நீங்கள் டெமோவில் இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே ட்ரேட் பண்ணுறீங்க, உங்ககிட்ட கேபிட்டல் கிடையாது, ஃபண்டட்லேயும் வாங்கி நீங்கள் அவங்க ஏமாத்திடுறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தாலும், நீங்கள் டெமோவில் ட்ரேட் பண்ணுவீங்களா, ஒரு கன்சிஸ்டன்ஸாக டெமோலேயே ட்ரேட் பண்ணிட்டு வரலாம். நான்லாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து டெமோவில் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக ஒரு 6 மந்த்தோ 3 மந்த்தோ 10 மந்த்தோ டெமோலேயே ட்ரேட் பண்ணி அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்க வந்து டெமோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு டெமோ ட்ரேட் பண்ணுறேன், என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படின்ட்டு உங்களோட MT5 ஃபோல்டர், உங்களோட MT அந்த இது இருக்கும்ல, அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸை கூட அப்லோட் பண்ணுங்கள். உங்களை நான் தனியாக வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி எப்படிலாம் டீட்டெயில்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்டு அக்செப்டபுளாக இருந்தால் உங்களை வந்து ஹையர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க, நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.